சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டி சார்ட்டு டே சார்ட் கொடுக்குறேன். மார்க்கெட் வந்து நமக்கு ரெக்கவரி ஆகிருக்கும். ஆக்சுவலாக டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகிருக்கும். புஷ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டை மறுபடியும் மேக்ஸிமம் இவ்வளோ புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் க்ளோசிங் டு பை ட்ரெண்டு தான் உங்களுக்கு. ஸோ மார்னிங் கால்ஸு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருந்ததே கரெக்டாக என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குல்ல நியர்பை டார்கெட் ரீச் ஆகிருக்கும். நம்ம இந்த லெவல் ஓகேங்களா 5500 மார்னிங் பார்த்தோம். அந்த வீடியோ இருக்கும், ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். அந்த சார்ட் வீடியோ போய் பாருங்கள். 5500 அதாவது ரீடெஸ்ட் லெவல் சம்திங் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு வந்து என்னென்னா இங்கே வந்து ஒரு ஹை வந்து லோ, மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்டு. மார்க்கெட் இங்கே எப்படி இருக்குன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்து மார்க்கெட் என்ன ஆகாதுன்னா மூவ்மெண்ட் வந்து டெய்லியுமே வந்து ஆக்சுவலாக வந்து எல்லா டைமும் வந்து மணி கொடுத்துட்டே இருக்காது. ஆக்சுவலாக மூவ்மெண்ட்டுனா பை ட்ரெண்டே இருக்காது, செல் ட்ரெண்டே இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதை திங்க் பண்ணிக்கோங்க. சில மூவ்மெண்ட்டு இருந்தால் தான் ஆக்சுவலாக ஓகேங்களா. சம்டைம் ஏன்னா மூவ்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து மார்க்கெட் நல்லாவே செல் ட்ரெண்டு மார்னிங்கே வந்து பை வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கனாலே இங்கேருந்தே உங்களுக்கு ப்ரீமியம் ஃபுல்லாகவே கட் ஆகிருக்கும் செல் ட்ரெண்டில். அப்போ நீங்கள் இந்த இடத்துல சைட்வேஸ் மார்க்குன்றது ப்ரீமியம் இன்னுமே கட் ஆகிருக்கும், கன்ஷன் ஆகிருக்கும். இங்கே வந்து மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சுன்னா பை ட்ரெண்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு செல் ட்ரெண்டு ஜீரோ ஆகி இப்போ வந்து பை ட்ரெண்டில் மார்க்கெட் இருந்ததுனால பையர்ஸில் பை சைடில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து சின்ன ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் இருக்கான மூவ்மெண்ட்டு தான் இருக்கும். ஸோ என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து அதாவது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, வால்டெயில்ன்றது முடிஞ்சிருச்சு. இதில் மூவ்மெண்ட்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, இந்த லோ டு ஹை இன்க்ரீஸ் ஆனதுக்கு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கலாம். 2:30 மணி 2:40க்கு மார்க்கெட்டு இந்த லோ ஹையர் லோ கொடுத்துட்டோன்னா பை ட்ரெண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ டே சார்ட் 15 மினிட்ஸில் பார்ப்போம். என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கான டார்கெட் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இந்த லோ டு ஹை ஸோ அந்த 0.5 0.69 வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.